போடுங்க மக்களே. என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு வாய்ஸ் வந்திருக்கும். அந்த வாய்ஸை விட்டு இப்போ நம்ம போடுறோம். ஏன்னா இது என்னோட ஒரிஜினல் வாய்ஸ். இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டு ஷேக்கும் தான் இந்த மேட்ச்சில் போயிருந்தோம். இந்த மேட்ச்சில் நாங்கள் ஃபுல்லாகவே தரமாக அடிச்சிருக்கோம். இன்னும் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் லேக் அடிச்சிருக்கோம் என் நெட்வொர்க் இஷ்யூனால். இதோ மேட்சும் ஆரம்பிச்சிச்சு. ஸ்டார்டிங் எல்லாமே தரமாக போவோம். ஸ்டார்டிங் போகும்போதே இந்த மேப்பாக இது ஏதோ ஒரு மேப்பு நெக்ஸ்ட் ஏரியாவில் வரும். இப்போ நம்ம இந்த ரீசன்ட் டேஸாக தான் விளாட்றோம். அதனாலேயே நம்ம தரமாக இருக்கணும்னு ரேங்க் புஷ் பண்ணுறது நம்ம ரெடியாக இருக்கிறோம். எதுக்குன்னா அந்த ஃப்ரீ ரிவார்டை. ஆக்சுவலாக நான் டாப் அப் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு ஸ்கூல் ஸ்டடிங் பாய். இவ்வளோத்துக்கும் இதில் கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏறுறேன்னா இங்கே ஒரு ஜோக்கர் தலை ஏறுறோம். அவனை பார்த்துருவேன் ஜோக்கர் தலை ஏறுறது. சரி ஒருத்தன் தான் அச்சிடலான்னு பார்த்தா இங்கேருந்து ஒரு டேமேஜ் கொடுப்போன்னு பார்த்தா இல்லை, என் ஃப்ரெண்டை பேக்கப்பை கூப்பிடு, அவன் வரேன்னு வானா நான் எதுக்கும் போட்டு போவேன். அங்கே போய் பார்த்தா மொத்த டீமுமே அவள் தான் டேமேஜ் எத்தா காலின்னு சொல்லிட்டு நான் ஓட்டேன். எக்ஸனி கேரக்டர் வச்சுருக்கேன். இதில் என் ஃப்ரெண்டு கொஞ்சம் ப்ளோ பிளேயராக இந்த சைடில் இருப்பானா, சரி ஓசிக்கில் ஓப்பான்னு அடுப்போன்னு பார்த்தா இது ஓசிக்கில் போயிடும். சரி கடைசி வரைக்கும் நம்ம ஜெயிச்சிருவோம் தாங்க. பார்த்தீங்களா எத்தனை டவுன் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இதுவும் ஒரு டவுன் ஆயிருமா. சரி நம்ம ஃப்ரெண்டு ஹீல் பண்ணுவோன்னு ஹீல் பண்ணியிருந்தேன். பின்னாடி டொருக்குன்னு எவனும் வந்து ஓட்டினா. கட்சியில் பார்த்தா அவன் டீம் ஆகலாம். ஐயோ என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டால் என்ன பின்னாடி வரேன்னு சொன்னான்னு கேட்டால் மறந்துட்டேன். அப்புறம் சரி சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செகண்ட் மேட்ச் தெறிக்க விட்றோணுமா. இந்த மேட்ச்சை நல்லா பாருங்கள். என் ஃப்ரெண்டு தான் ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்ருவான். ப்ளோ பிளேயர்னுவல்ல, டேய் நீ ரஷ்ஷாடு பின்னாடி இருந்து பேக்கப் தரேன்றான். அவனும் ஓகேன்ருவான். அங்கே தெரிதா டெஸ்டினேஷன் 61 மீட்டர் தள்ளி அந்த விஎஸ்எம்எஸ் ஸ்பைனரு அதை எடுத்துடலான்னு இருப்போம். கட்சியில் பார்த்தா பாருங்க தெரியும். முதல் நாக்கே நான் தான். இந்த மேட்ச்சில் நாங்கள் ஒருத்தந்தான். போவோமா? கரெக்டாக பார்த்துனே இருப்பேனா, இங்கே வருவேனா பார்ப்பேன் அவனாச்சும் தலை மாட்டுதான்னு. கரெக்டாக வருவான், எஸ்கேப் ஆயிரும். அப்புறம் இங்கே ஒருத்தர் இருப்பானா, அவள் தான் இது ஒரு ஓசிக்கில். அவள் தான் அங்கே நான் இருக்கிறத ஒருத்தன் பார்த்துட்டான். அதனாலே சரி டேமேஜை கிளியர் பண்ணுறோன்னு பார்த்தா இங்கே பார்த்தீங்களா நாக் ஆயிருப்பேன். இருந்தாலும் விடுவேன். அதுதான் இந்த மேட்ச் கொஞ்சம் எனக்கு நெட் லேக்காக இருக்கும். என் ஃப்ரெண்டை டே ஹெல்ப் பண்ண வாடானா, சரி அட்லீஸ்ட் அந்த ஒரு கில் தான் இருக்குது அதையாச்சும் எடுத்து விட்றானா. நான் தான் இங்கே ஒரு மேட்ச்லேயே நாக்கா கரெக்டாக பாருங்களேன். கரெக்டாக நான் சாவனா அவன் அந்த கில் எடுப்பான். என் கில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, நான் அடிச்ச ஒரு கில்லு. இதோ அங்கே ஓடுறான்னு தெரியுதா, சலு SALLU அந்த 3 அவன் தான் அவன். ஐயோ என்னன்றீங்க. அங்கே போய் ஒரு டேமேஜ் ஆகுறானா, இவன் இந்த சைடில் போயிட்டு அங்கே பாருங்களேன் கரெக்டாக என் ஹெச்பி லெவலில் பாருங்கள். அங்கே இன்னொரு நாக் ஆகுமா, அப்போ தாங்க நாக் ஆகும். நான் சாவேன், ஜெயிச்சிட்டாங்க. அதான் ஏன்டா நான் செத்தப்பன் ஜெயிச்சா என்ன பண்ணுற டியூட் அப்படின்றான். இவனாலாம் ஃபஸ்ட்டு நான் எப்படி ரேங்க் புஷ் பண்ணுவேன். இதுதான் நம்மளோட 2வது வீடியோ. நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் இவத்துக்கும். இந்த சலூன்றது என் ஃப்ரெண்டோட என்னோடய பர்சனல் சப்ஸ்கிரைபர் அவன். அதில் தான் நாங்கள் ஃப்ரெண்ட் ஆனோம். நீங்கள் சப்போர்ட் பண்ண எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களெல்லாம் நம்பி தான் நாங்களும் ஆரம்பிக்கிறோம். ப்ளீஸ் சப்போர்ட். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை தாங்க. இந்த மேட்ச்சு தரமாக இருக்கும். இந்த மேட்ச் நான் ட்ரிபிள் டேக் டவுன் எடுப்பேன். ஆக்சுவலாக இந்த எக்ஸமி கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டர் ஸ்கில்ஸுக்கும் நான் சூப்பராக சொல்கிறேன். நான் என்னென்ன கேரக்டர் வைக்கிறேன் அவங்கள்ட்ட சொல்லுறேன். அந்த உல்ஃப் மாதிரி ஒரு பெட்டிருக்கும், அதை வச்சுட்டு HP கேரக்டரை வச்சுட்டு அந்த மார்க்கோ அதை வச்சுட்டு போயிடுவேன். அடுத்து இந்த எக்ஸமி பார்ப்பேனா, ஏறுறாங்களா 3 பேர் இருப்பாங்களா, சுடுவாங்களா, எக்ஸமி போட்டுருவேண்ணா, இங்கே வருவாங்க. முதல் நாக் அடிப்பேன், எக்ஸ்ட்ரா ஆகும். இங்கே எடுப்பேனா, இங்கே எக்ஸ்ட்ரா ஆகுமா, பார்ப்பேன் யாரா அந்த சைடில் இருக்கிறான்னு. அவள் தான் இங்கே ஒரு அடி வச்சுருவேன். 3 ட்ரிபிள் டேக் டவுன். மெடிக்கல் சுற்ற மாட்டாங்க, பேரஃபில். ஐயோ அந்த மேட்சை பாருங்கள். இந்த மாதிரி டீமை வச்சுன்னு நாங்கள் நார்மலாக போயிருந்தோம். என்னோட அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் அந்த சலு மட்டும்தான் வந்திருந்தார். என்னோடய பர்சனல் ஃப்ரெண்ட் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் அவங்க நம்ம சேனலோட போயிட்டு தான். ஐயோ இந்த மேட்சா, சாரிங்க இந்த மேட்ச்சில் அடுத்த மேட்ச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இந்த மேட்ச் என்னால் எதுவுமே எடுக்க முடியாது. குளோபால் இது நான் அப்போ கூட நாக் ஆயிடுவேன். அப்போ கூட மேட்சை ஜெயிச்சிருவோம். அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் என் ஃப்ரெண்டுன்னே சொல்லுவோம். சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு மாறி யூஸ் ஆகுது. ஜெயிச்சிருவோம்.
நான் வந்து MP5 என்கிட்ட எந்த இதுவுமே இல்லை, பேராஃபில்க்கு என்கிட்ட இருக்குது. அவன் வந்து டே பேக்கப் கொடுறான்னா, நான் MP5 எடுத்துகிட்டு போய் அழுத்தலான்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு தடுப்பானா, சரி இங்கேருந்து ஒரு இது அடிப்போன்னு பார்த்தா நான் இந்த இடத்துல உக்காந்துருவேன். உக்காந்து அப்படியே அழுத்தினே இருக்கும்போது ஹெட் வச்சிருவான் டொப்புன்னு திருப்பி. அவ்வளோ தான். என்னடா இது ஒருத்தன் தாண்டா இருக்கான், மெடிக்கு சுத்தண்டா வாடானா ஆச்சிருவானா, இவன் அடிச்சுட்டு ஓடுவான். முழுசா பாருங்கள். அவ்வளோ தான். ஒருத்தன் தானா ரிவைவ் பண்ணிட்டு போடானா, ரிவைவ் பண்ண முடியாதுன்றுவான். எப்படியெல்லாம் வெறுப்பேற்ற முடியுமோ அப்படி எல்லாம் நம்மளை வெறுப்பேற்றுவாங்க. ஆனால் மேட்ச் ஜெயிச்சிருவான். இது பேருக்கான அவள் தான். இவன் போய் அவள் தான் அவனும் நாக் ஆகும். ஆனால் பின்னாடி போனவன் நாக் ஆயிடுவான். ஆனால் இவன் அடிச்சிருவான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோலர் என் மேலே ஏறி அந்த பீம் மேலே ஏறி போகுது. ஐயோ இந்த மேட்ச் தான் கை சொன்னேன். முழுசாக பாருங்கள். எல்லாமே இப்போ மூவ் பண்ண முடியுமா, நெட்டு வந்திருக்குமா, அவள் தான். MP5 மேக்ஸ் பண்ணிருவேன், க்ளோவால் எடுத்துருவேன், வெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிருவேன், பேலன்ஸ் இருக்குது இதில் நான் இது எடுத்துருவேன், ரிப்பேர் கிட். நல்லா பாருங்கள் இந்த மேட்சை. பிபி ஏறிடும் நீங்களாக இருந்தால். நான் கரெக்டாக பாருங்களேன், இத்தனை பேர் கண்டினியூஸ் ஹெட் வைப்பேன் மட்டும் பாருங்களேன். சரி நான் பின்னாடி இருந்து பேக்கப் தரேன்டா, நீங்கள் வேணால் ரஷ் எடுங்கடான்னு. இவன் க்ளோவால் போட்டுருவானா, போவானா, அங்கே ஒருத்தர் இருப்பானா, அவள் தான். அங்கே பார்த்தீங்களா ஒரு நாக்கு, அது நாக்கு கிளியர் பண்ணுறங்கன்னா பண்ண மாட்டாங்க. அதுக்கடுத்து வேறு வழி இல்லாமல் நானே போகிறேன்டான்னு ஏறிட்டு உள்ளே ஏறினா அந்த வீடு இருந்துதா, இதில் மட்டும் போய் பாருங்கள் எத்தனை பேருக்கு நாக்கு அடிப்பேன்னு. பேராஃபில் எடுத்துட்டேன்னா அங்கே ஒருத்தர் நின்று வெளில வருவான் பாருங்கள். அவள் தான். அங்கே ஒருத்தர் ஹெட் வைப்பானா, இங்கே ஒருத்தர் மேலே வரும், இந்த சைடில் இதை வச்சு குட்டி அழுத்துவேன். அங்கே பார்த்தா ஒருத்தர் ரிவைவ் பண்ணிருப்பான், அவனை அடிப்பேன், ஸ்கோப் போட்டேன், உள்ளே போயிடுவான். ஐயோ நான் பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த ஒரு மெடிக்கெட்டை சுற்றிட்டு வேறு வழியே இல்லாமல் ஏழுருவேன் பாருங்க. நான் அட்லீஸ்ட் ஏறுறேன், பின்னாடி இந்த பேக்கப் கொடுங்கண்ணா. எவனுமே பின்னாடி இல்லை ஏறாதுன்னு. அப்போ எங்கே கண்டெய்னர் பக்கத்தில் வந்துட்டேன்னா அங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒருத்தர் இதை நான் கட்சி கொண்டுருவேன். ஜோக்கர் தலையனை எக்ஸ்எம்ஏ போட்டு ஏறுவான். எவனும் நான் கொடுக்க ரெடியாக இல்லைன்னு பார்த்தா இங்கேருந்து ஒருத்தன் வருவான். ஐயோ செம்ம டேமேஜ் கொடுத்துருவானா. வேறு வழியே இல்லை, இப்படி தான் ஏறி அச்சானுன்னு பார்த்தா பார்த்தீங்களா, இங்கே வந்து நானும் ஐயோ இப்படி இருந்தால் வாய்க்காவாதுன்னு சொல்லிட்டு இப்படி போனால் இங்கேருந்து அடிச்சிடும் அந்த சைட்லேருந்து. இப்படி போனாலும் அடினும் ஐயோ டென்ஷன் ஆயிரும். என் ஃப்ரெண்டும் நாக்கா இருங்க பார்ப்போம், ஆமாம் இந்த மேட்ச் போய் அடிச்சிடும். சரி நம்ம டாப் லீடில் வந்துடும் பார்த்தா அந்த நாய் தான் வந்துச்சு. இதுவே நம்மளுக்கு ஒரு ஹர்ட் ஆயிடுச்சு. நான் கண்டினியூஸாக வீடியோ போட முடியாது, தப்பாக நினச்சிக்க வேணாம். ஆனால் நம்ம போடுற ஒவ்வொரு கண்டென்ட்டும் சும்மா வெறித்தனமாக இருக்கும். பிளாட்டினம் 1 வந்த 4ல் 1 ஸ்டார் வந்தாச்சு. அடுத்து நம்ம ரேங்க் ஏற்றதில் உங்களையும் நான் நம்புகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்படியே டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஒரு அதிசயம் நடக்கும். இப்படி தான் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. நான் மொத்தம் 28 சேர்த்துருவேன். எனக்கு இந்த இது எடுக்கணும்னு நான் என்னோடய அடுத்த வீடியோவே என்னோடய ஐடி கலெக்ஷன் தான் போடுவேன். நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப டாப்அப் பண்ண மாட்டேன். இந்த ஃப்ரீயாக விட்ட இது தான் எடுத்து வச்சுருப்பேன். சரி, இன்னொரு வீடியோவில் உங்களை நான் நல்லா சந்திக்கிறேன். அதுக்கடுத்து நானும் என் ஃப்ரெண்டு 1 மேட்ச் போடுவோம், 1v1 போடுவோம் லியோனுல்ஃபில். அதுலேயும் நான் தான் ஜெயிப்பேன். நான் அப்புறம் அந்த மாதிரி சொல்லிட்டு இல்லை நீ லியோனுல்ஃபில் போட்ட இது வருவான். சரி நம்ம போய் ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த ரிவார்ட்ஸ் இது நான் சொன்ன மாதிரி பாருங்கள், எல்லாம் ஃப்ரீ ஈவெண்ட்டில் வரும், எல்லாத்தையும் நான் கிளைம் பண்ணி முடிச்சிடுவேன். சரி, இந்த வீடியோவோட நம்ம அடுத்த வீடியோ எப்போ வரும்னு தெரில. ஆனால் மேக்ஸிமம் நான் கண்டினியூஸாக வீடியோ போட பார்க்குறேன். திருப்பி கேட்கன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ், உங்கள் சப்போர்ட்டால் மட்டும்தான் நான் அவனை சரி நம்ம 1v1 இந்த வீடியோவில் மார்க் பண்ணிடலான்னு பார்ப்போம். ஆனால் முடியாமல் போயிடும். கவலைப்படாதீங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் யார் உங்கள் அர்ஜுன் யார்.